அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போனால், வேலையை தவிர மாதம் ரூ. 1,00,000 சம்பாதிக்க என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். மாதம் ரூ. 1,00,000 என்பது ஒரு பெரிய இலக்கு என்றாலும் இன்றைய டிஜிட்டல் உலக முறையில் திட்டமிடல் மற்றும் உழைப்பு இருந்தால் இதையும் சாதிக்க முடியும். ஒரு நிலையான வேலையை தவிர்த்து தனியாகவே அல்லது பகுதி நேரமாகவே இந்த வருமானத்தை ஈட்ட பேசிவ் இன்கம் மற்றும் ஆக்டிவ் பிஸ்னஸ் ஆகிய இரு வழிகளை நாம் பயன்படுத்த வேண்டும். இதை எப்படி சாத்தியமாக்கலாம் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். டிஜிட்டல் அசட் மற்றும் கண்டென்ட் கிரியேஷன் மூலமாக இன்றைய காலகட்டத்தில் மிக குறைந்த முதலீட்டு அதிக வருமானம் தரக்கூடிய ஒரே துறை எதுனா அது டிஜிட்டல் தான். தொடக்கத்தில் கடினமாக உழைத்தால் பின்னாட்களில் நீங்கள் தூங்கும்போது கூட உங்கள் வருமானம் ஈட்டி தரும். அது ஃபஸ்ட்டு இது யூடியூப் சேனல். உங்களுக்கு தெரிந்த ஏதோ ஒரு துறை, சமையல், தொழில்நுட்பம், கல்வி, நிதி மேலாண்மை, பொழுதுபோக்கு இல்லாட்டி சுய முன்னேற்றம் தேர்ந்தெடுத்து தொடர்ந்து பயனுள்ள வீடியோக்களை பதிவிட வேண்டும். கூகுள் ஆட்சன்ஸ் விளம்பரங்கள், ஸ்பான்சர்ஷிப் மற்றும் அஃபிடவிட் மார்க்கெட்டிங் ஒரு நல்ல ரீச் கிடைத்த பின்பு மாதம் ரூபாய் 1,00,000 என்பது இது சாதாரணமாக ஒன்று. அடுத்து அஃபிடவிட் மார்க்கெட்டிங். அமேசான், மிந்த்ரா போன்ற நிறுவனங்களின் தயாரிப்புகளை உங்கள் சமூக வலைத்தளங்கள், அதாவது இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், பிளாகிங் மூலமாக பரிந்துரைக்கப்படுவது. யாராவது உங்கள் லிங்க் மூலம் பொருட்களை வாங்கினால் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். பெரிய அளவில் நெட்வொர்க் வைத்திருப்பவர்கள் இதில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள். அப்புறம் ஆன்லைன் கோர்சஸ். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட துறையில், உதாரணமாக ஃபோட்டோஷாப், பங்கு சந்தை இல்லாட்டி ஆங்கிலம் பேசுவது அசத்திய திறமை இருந்தால் அதை ஒரு கோர்ஸாகவோ அல்லது புக்காகவோ தயாரித்து உடுமி, ஸ்கில்ஷேர் இல்லாட்டி உங்களுக்கு சொந்த இணையதளத்தில் விற்கலாம். இது ஒரு முறை உழைப்பு ஆயுள் முழுக்க வருமானம் தரும். அடுத்து ஹை இன்கம் ஃப்ரீலான்சிங் ஸ்கில். உங்களிடம் தனித்துவமான திறமை இருந்தால் உலகளாவிய நிறுவனங்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்து கொடுத்து டாலர்களில் சம்பாதிக்கலாம். அது மாதிரி திறமைகள் எதுன்னு பார்த்தா வீடியோ எடிட்டிங். யூடியூப் நிறுவனங்கள் ரீல்ஸ் மற்றும் வீடியோ எடுத்து பண்ணுறது. அடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நிறுவனங்கள் சமூக வலைத்தளங்களின் நிர்வாகிகள், அதாவது SEO ஆட்ஸ் மூலமாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இணையதளத்தில் அல்லது ஆப் மூலமாக உருவாக்குறது. அடுத்து காப்பி ரைட்டிங். இணையதளங்களுக்கு கட்டுரைகள், விளம்பரங்களுக்கு கவர்ச்சிகரமாக வரிகளை எழுதுவது. இதில் அப்வொர்க், ஃபீவர், ஃப்ரீலான்சர் போன்ற சர்வதேச தளங்களுக்கு கணக்கு தொடங்கி அது மூலமாக போர்ட்ஃபோலியோ உருவாக்கி அதில் வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. அடுத்த மாதம் ரூபாய் 1,200 வரை சம்பாதிக்கலாம். இந்திய ரூபாய் மதிப்பில் ரூ. 1,00,000 தாண்டிடும். அடுத்து முதலீடு மற்றும் வருமானம். பணத்தை உங்களுக்கு வேலை செய்ய வைக்கும் முறை. இது உங்களிடம் ஏற்கனவே ஓரளவு முதலீடு செய்ய மூலதனம் இருக்க வேண்டும். பங்குச்சந்தை மற்றும் மியூச்சுவல் ஃபண்டு. நீண்ட காலம் அடிப்படையில் பங்குகளை முதலீடு செய்வதன் மூலம் நல்ல லாபம் மற்றும் டிவிடெண்ட் பெறலாம். அடுத்து ஸ்விங் ட்ரேடிங். பங்குகளை சில நாட்கள் அல்லது வாரங்கள் மட்டும் வாங்கி விலை ஏறியதும் விற்பதன் மூலம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை லாபமாக ஏற்கலாம். இதற்கு முறையான பயிற்சி அவசியம், இல்லையென்றால் நஷ்டம் ஏற்படும். அடுத்த ரியல் எஸ்டேட் மற்றும் வாடகை. உங்களிடம் நிலமோ அல்லது வீடோ இருந்தால் அதை வாடகைக்கு விடுவதன் மூலமாக மாதாந்திர வருமானம் பெறலாம். அல்லது கமர்ஷியல் கடை குடோன் வாடகைக்கு விடுவது அதிக வருமானத்தை தரும். அடுத்து மாடர்ன் இ-காமர்ஸ் பிஸ்னஸ். சொந்தமாக ஒரு பெரிய கடை வைக்காமல் இணையம் வழியாக பொருட்களை விற்பனை செய்வது. உங்களிடம் ட்ராப் ஷிப்பிங் பண்ணலாம். உங்களிடம் எந்த பொருள் இருக்காது. நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஸ்டோர் மட்டுமே வைத்திருப்பீர்கள். வாடிக்கையாளர் உங்களிடம் ஆர்டர் செய்யும்போது நீங்கள் மொத்த வியாபாரியிடம் கூறி அதை நேரடியாக வாடிக்கையாளருக்கு அனுப்ப வைப்பீர்கள். இடைப்பட்ட லாபம் உங்களுடையது. அமேசான், ஃப்ளிப்கார்ட் விற்பனையாளர். உங்கள் ஊரின் மலிவாக கிடைக்கும் தனித்துவமான பொருட்களை, உதாரணமாக கைவினைப் பொருட்கள், பாரம்பரிய பொருட்கள், ஆடைகள் ஆகியவற்றை அமேசானில் பட்டியலிட்டு நாடு முழுவதும் இருக்கலாம். அடுத்து நெட்வொர்க் மற்றும் ஏஜென்சி தொடங்கலாம். உங்களுக்கு வேலை தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, வேலை தெரிந்தவர்களையும் வேலை தேவைப்படுவர்களையும் இணைக்கும் ஒரு ஏஜென்சியை தொடங்கலாம். உதாரணமாக ஒரு வீடியோ எடிட்டிங் ஏஜென்சி. உங்களிடம் வாடிக்கையாளர் வருவார்கள். அவர்களிடம் 1,500 ப்ராஜெக்ட் பேசிவிட்டு ஃப்ரீலான்சர் எடிட்டர்களை கொண்டு 50,000 அந்த வேலையை முடித்து தரலாம். இடைப்பட்ட ரூ. 1,00,000 உங்கள் லாபம். இதன் மேனேஜ்மெண்ட் அண்ட் சேல்ஸ் மட்டுமே முக்கியம். வெற்றி பெறுவதற்கான 3 முக்கியமான வழிகள். திறன் மேம்பாடு. அதாவது நீங்கள் தேர்ந்தெடுக்கும் துறையில் முதன்மையானவராக மாற வேண்டும். சாதாரண திறமைக்கு சாதாரண வருமானமே கிடைக்கும். அசத்திய திறமைக்கு மட்டுமே லட்சமாக பணம் கிடைக்கும். அடுத்து பொறுமை, கன்சிஸ்டன்டி அண்ட் பேஷன். மாதம் ரூ. 1,00,000 வந்துவிட்டது. எந்த ஒரு தளத்தை உருவாக்கவும் 6 மாதங்கள் முதல் 1 வருடம் வரை கடின உழைப்பு தேவைப்படும். அடுத்து மல்டி ஸ்ட்ரீம்ஸ் ஆகும். ஒரே வழியை மட்டும் நம்பியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஃப்ரீலான்சிங் மூலம் ஒரு 50,000 வருதா, யூடியூப் மூலம் ஒரு 30,000 வருதா, முதலீடு மூலம் 20,000 வருது என பிரிந்து இலக்கை அடையுங்கள். உங்களுக்கு தற்போதைய இருக்கும் எந்த திறமை உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். நன்றி.